சிந்தாமணி கிட்ட சொன்ன மாதிரி சிந்தாமணி சரின்னு சொல்லிடுறாங்க. இதனால் வந்துட்டு இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நம்ம டைரெக்டாகவே மூவ் பண்ணக்கூடாது, இதை முத்துமீனா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சிந்தாமணி தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்ல, அப்புறம் எப்படிங்க அக்கா அந்த கடையை நம்ம காலி பண்ணுறதுன்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட கேட்க, நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்கார்ல, அவரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏற்கனவே மீனா அவர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ கூட சத்யா அவர்கிட்ட தான் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த இடத்துக்கு சிந்தாமணி போகிறாங்க. சிந்தாமணி வந்ததை பார்த்ததும் சிந்தாமணி வரதா சொல்லிட்டு அவங்க ஆட்கள் எல்லாம் உள்ளே இருக்க அந்த ஃபினான்ஸ் கார்ட்டை போயிட்டு விஷயத்த சொல்ல, அவருமே வராரு. வாங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னையா தொழிலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, என்ன தம்பி பார்த்துட்டே நிற்கிறேன், வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது அக்காவை வேலைக்காரன் கிடையாது, என்கிட்ட வேலை பார்க்குறதுக்காக வந்தவன் சொல்ல எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடவும் செய்கிறாங்க சத்யாவை. சத்யா போயிட்டு உள்ள கிச்சனில் இருக்க ஜூஸ் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அமைதியாக நிற்கும்போது அப்போ இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை ஒன்று இருக்குது, உனக்கு தெரிஞ்ச ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள வச்சு அந்த கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னக்கா திடீர்னு நீங்கள் போய் இப்படி கடை காலி பண்ணுற இடத்துலலாம் இறங்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதுக்காக அதை கூட செய்யலைன்னா எப்படி, அதுக்காக தானே இங்கே சிந்தாமணி சொல்லும்போது அதை கேட்டுட்டு நிற்கிற இங்கே ஃபினான்ஸ்காரும், சரிங்கக்கா என்ன ஏதுன்னு மட்டும் விவரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோவில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பேரை சொல்லி அதுக்கு வெளியே ஒரு பூக்கடை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சத்யா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அங்கே பூக்கடை வச்சுருக்கதே நம்ம அம்மா மட்டும்தானே அப்படின்னு நினச்சிட்டு நிற்கும்போது உடனே அதுக்கு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, அந்த பூக்கடையை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும், சரிக்கா அவங்களால உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, பிரச்சனைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்தது கூட இல்லை, எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அந்த பூக்கடை எடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் நானும் உங்ககிட்ட உதவி கேட்குறேன், உனக்கு தான் நிறைய ஆட்களில் நிறைய பேரை தெரியுமே, நீ பணம் கொடுக்கறது மூலமாக நிறைய பேர் உனக்கு பழக்க வழக்கம் இருக்கும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மேரேஜ் டெக்கரேஷன் ஆர்டர்ஸ் எடுத்து செய்கிறது மட்டும்தான், ஆனால் உனக்கு போலீஸ் வரைக்குமே நிறைய ஒரு பலம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, நீ கூட அடிக்கடி ஒரு ஆளை பற்றி சொல்லிட்டு இருப்பேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லி தான் நானே இந்த பையனை இங்கே வேலைக்கு சேர்த்தேன்னு சொல்லும்போது, அப்புறம் என்ன அவர் சொல்லி இந்த பையனை வேலைக்கு சேர்த்துருக்க, நான் சொல்லி எனக்காக இந்த விஷயத்த கூட செய்ய மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, சரிங்கக்கா தாராளமாக இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யா சொல்கிறாங்க, என்னப்பா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒன்றே சத்யா சொல்கிறாங்க, யாரை கேட்டு நீங்கள் அந்த கடையை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நீ யார், எதுக்காக நீ இப்போ என்கிட்ட இந்த மாதிரி சத்தம் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏப்பா சத்யா கொஞ்சம் அமைதியாக இருன்னு அங்கே வேலை கொடுத்த அந்த ஃபினான்ஸ்காரன் சொல்ல, நான் எதுக்கு சார் அமைதியாக இருக்கணும், இவங்க பேசின அத்தனை விஷயத்தையும் நான் இப்போ வீடியோவாகவே என்னுடைய ஃபோனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது வீடியோவா அக்கா, என்னக்கா பேசுகிறான் இவன், கிட்ட வந்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போவே எல்லாருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சத்யா மிரட்டேன், டேய் அமைதியாக இருங்கடா அப்படின்னு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன இந்த வீடியோ வச்சு மிரட்டி பணம் வாங்கலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு பணம் வாங்கணும், உங்ககிட்ட பணம் வாங்கி எனக்கு என்ன ஆக போகுது, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு ஒரு நாளும் கிடையாது, நீங்கள் கடையை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்ததே எங்கள் அம்மாவுடைய கடை தான், அது எங்கள் அம்மா பல வருஷமாக அந்த பூக்கடையை அந்த கோவிலுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, இப்போ அந்த கடையை எடுக்கணும்னு சொல்கிறீங்க, அதுவும் இவங்களை நான் அது வரைக்கும் பார்த்ததில் எனக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தேவைப்பட்டவங்க கேட்கும்போது செய்யாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி யாரும் உங்களுக்கு அது தேவைப்பட்டவங்க, ஓ எங்கள் அக்காவுடைய அத்தையா, விஜய் அத்தை தான் உங்ககிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னதா, நீங்கள் தானே அவங்கக்கிட்ட இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, அக்கா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான், உங்களை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்து எதையும் பேசினது கூட கிடையாது, ஆனால் இப்போ நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நீங்கள் சத்யா சொல்லும்போது அங்கே சிந்தாமணி ஆடி போய் நிற்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த நான் வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொல்ல, என்ன சத்யா பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லும்போது, சரி எனக்கு இந்த வேலையை போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார், இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை என்னால் தேடிக்க முடியும், ஏன்னா என்கிட்ட படிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு என்னால் என்ன வேலை வேணாலும் பார்த்துக்க முடியும், என் குடும்பத்தை என்னால் காப்பாற்றிக்க முடியும், ஆனால் இத்தனை வருஷமாக ஒரு தொழிலை எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, இதனால் வரைக்கும் அந்த பூக்கடையை விட்டு அவங்க வந்தது கூட கிடையாது, அப்படிப்பட்டவங்களை அந்த பூக்கடை எடுக்கணும்னு இப்போ உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க, அவங்களுக்கு பயந்து நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க, என்னைக்குமே உண்மை நேர்மணி எல்லாத்துலேயுமே இருக்கணும் சார், சில விஷயங்களில் இருந்து சில விஷயங்களில் பயந்து போகிறதுனால என்ன சார் இருக்குதுல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இதை கூட என் மாமா முத்துக்கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன், இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்ல, இப்போ நீங்கள் உங்ககிட்ட கேட்டது யாரு, அவங்க செய்ய சொன்னது யாருன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை இந்த வீடியோவை நான் இப்போவே அழைத்து விட்டால் என்ன நடக்கும்னு தெரியும்ல, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற பல பேரும் இந்த விஷயத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கவே மாட்டாங்க, இருக்க
இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்து தான் நிற்கணும். அப்புறம் எங்கள் மாமா கூட போலீஸ் தான். உங்களை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இங்கே சத்யா மிரட்டும் போது சிந்தாமணி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. இந்த மீனாவை விட இவன் படுபயங்கரமாக இருக்கான், நம்மளே ஆட்டி வைக்கிறானேன்னு எங்கள் சிந்தாமணி பார்க்கும்போது அதுக்கு சத்யா சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லை இப்போவே இதை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவான்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா கூட இருந்தாங்களே அந்த பொண்ணு பேர் என்ன, ரோஹிணி, அதுதான் வந்து என்னை பார்த்து இந்த மாதிரி செய்ய சொன்னிச்சு. அதுக்காக பணத்தை கூட என்கிட்ட வாங்கிக்கிடுச்சு. அதை தாண்டி எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. தேவையில்லாமல் அந்த வீடியோவை உங்ககிட்ட வச்சுக்காம அதை டெலீட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. இந்த வீடியோ என்கிட்ட இருக்கிறதா எனக்கு இருக்கிற பலமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கள் கோவமாக பேசிட்டு சத்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக கிளம்பி எங்கள் மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா முத்துன்னு எல்லாருமே இருக்காங்க. அப்போது அந்த சத்யா வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்து நிற்க, வா சத்யா உள்ளவா அப்படின்னு அங்கே மீனா கூப்பிட முத்து மீனா பக்கத்தில் எங்கள் சத்யா போய் நிற்க, அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருக்க விஜயா எல்லாருமே வராங்க. என்ன இவன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்க்குறாங்க. ரோஹிணி பக்கத்தில் தான் முதல்ல இங்கே சத்யா போகிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையான்னு சொல்லி கேட்க, ஏய் வீடு தேடி வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அங்கே மனோஜ் வந்துட்டு திட்டுறாங்க சத்யாவை. நான் சரியாக தான் பேசுகிறேன், நீங்கள் சரியாக இருந்தா நான் எதுக்காக இங்கே வந்து இப்படி பேச போகிறேன்னு சொல்ல, என்ன ரோஹிணி என்ன பேசிக்கிட்டு இருக்காம எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே சத்யா நீ இவ்வளோ கோவப்படுறேன்னா ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு நான் என் அக்காவை பார்க்க வந்தேன். அப்படி என் அக்காவை பார்க்க வந்த நேரத்தில் என் மேலே திருட்டு பழியை போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீங்க, அடிச்சிங்க. ஆனால் கடைசியில் அந்த பணத்தை திருடினதே உங்கள் புருஷன்தான். ஆமாம், இப்போ எந்த பகையை மனசில் வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லாரையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டுட்டு நிற்கிற எங்கள் மீனாவும், சத்யா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியலைன்னு சொல்ல, அக்கா இவங்க பண்ணியிருக்க வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் யாருக்கு எதுவுமே தெரியல, முதல்ல நடந்த விஷயத்த சொல்லுன்னு அங்கே முத்து கேட்குறாங்க. மாமா இவங்க போய் அந்த சிந்தாமணி கிட்ட பேசி சிந்தாமணி மூலமாக நம்ம அம்மாவுடைய கடையை எடுக்கிறதுக்கு இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய கடையை எடுக்கிறதுக்காக தான் நான் வேலை பார்க்குற அந்த ஃபினான்ஸ்கார்ட்ட வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி அந்த கடையை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு இங்கே வந்து பொய் சொல்லிட்டு இருக்கேன், என்ன குடும்பமே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்க, பொய் சொல்கிறது ஏமாத்துறது திருடுறது மற்றவங்களை காயப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதெல்லாம் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு தான் வரும், எனக்கு வராதுன்னு நீங்கள் சத்யா சொல்கிறாங்க. அக்கா நீயே இந்த வீடியோவை பாருன்னு சொல்லி எல்லார்கிட்டையுமே அந்த வீடியோவை காட்டவும் செய்கிறாங்க சத்யா. அப்படி அந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் காட்டும் போது எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்க, இங்கே அந்த சிந்தாமணி சொன்னதை கேட்ட விஜயாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நான் அப்போவே நினச்சேன், எனக்கு இந்த சந்தேகம் முதலே இருந்துச்சுன்னு ஸ்ருதி வராங்க. என்ன பலகுரல் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் முத்து காலையில் இங்கே கையில் வந்துட்டு பணத்தோட உள்ளே போனதான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இவ்வளோ பணம் அதுவும் மறைச்சு கொண்டு போகிற அளவுக்கு ஏதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ தானே தெரியுது அந்த வேலையை செய்கிறதுக்காக இவங்க அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லும்போதும், இவ்வளோ கேவலமான ஆளாக நீங்கள் இவ்வளோ கேவலமான ஆளா ரோஹிணி, நீங்கள் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிங்க கேட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. இங்கே ரோஹிணி எதுவுமே பேச மணிக்காமா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிற சந்திராவை சத்யா உள்ளே கூப்பிடுறாங்க. சந்திராவும் ரொம்ப கோபத்தோடு இங்கே உள்ளேயும் போகிறாங்க. சந்திராவை பார்த்ததும் அங்கே நிற்கிற ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. உங்கள் கையாலேயே நீங்களே 4 அடி அடிங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் யாரையும் அடிக்கிறதுக்காகவோ யாரையும் திருத்துறதுக்காகவோ வரலை, அவங்க திருந்துறது அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்ல, கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் தப்பு செஞ்சவங்க அதுக்கான தண்டனையை ஒரு நாளும் அனுபவிக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம், இந்த மனோஜ் தான் 1000 தப்பு செய்கிறான், இதனால் வரைக்கும் தண்டனைன்றது ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்ல, நான் என்னடா பண்ணேன்னு எங்கே மனோஜ் கேட்குறாங்க. நீங்கள் பண்ண விஷயம் எனக்கும் தெரியும்னு அங்கே மீனாவும் சொல்லிட்டு நிற்கிறாங்க. அப்போ அண்ணாமலை விஜயன் எல்லாருக்கும் எல்லாமே உன்னால் வந்தது தான் விஜயா, அந்த சிந்தாமணி கூட பழக்க வழக்க வச்சுக்காதன்னு சொன்னேன்னு சொல்ல, நான் என்னங்க பண்ணேன், இப்போல்லாம் அந்த சிந்தாமணிக்கிட்ட நான் எதை பற்றியுமே கேட்குறதில்ல, அவங்க என் கிளாஸ்க்கு வர ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அம்மா அந்த சிந்தாமணி பக்கம் வேலைக்கு போனாங்க, இப்போ இந்த பார்லர் அம்மா போனதுக்கு காரணம் மீனாவை கொஞ்சம் கூட பிடிக்காது, மீனாவோடைய தொழிலை கெடுக்கணும், அவளை வீட்டிலே இருக்க வைக்கணும், அசிங்கப்படுத்தணும்னு. ஆனால் இந்த பார்லர் அம்மாவுக்கு என்ன வந்துச்சு, என்ன பார்லர் அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு இங்கே ரோஹிணி எதுவுமே பேசாமல் நிற்க, ஒழுங்கு மரியாதை எங்கள் அம்மா காலில் விழுந்து இப்போவே மன்னிப்பு கேட்கணும், அப்படி எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட்டு சதி பண்ணதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்ல, சச்சாம்பாரு எங்கள் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சத்யா பக்கத்தில் போய் கை கொடுக்குறாங்க. டேய் சத்யா, இந்த மாதிரி இடத்துல நீ கோவப்பட்டு பேசுகிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கவும் செய்கிறாங்க. என்னடா நம்ம குடும்பத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொல்கிறான்னு சொல்லும்போது, அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் தான், அங்கே உள்ளவங்க பாதிக்கப்பட்டால் மட்டும் நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேன் நான் எங்கள் முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட விஜயாவுக்கு என்ன பதில் பேசுகிறதுனே தெரியல. அதே போல தான் அங்கே நின்றுக்கிட்டு
இருக்க எங்கள் ரோஹிணியும் இங்கே வெறிச்சு பார்த்துட்டே இருக்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? தப்பே செய்யாத அன்னைக்கு என்னை எல்லாம் முன்னாடி அடிச்சிங்க, அசிங்கப்படுத்துனீங்க, கேவலப்படுத்துனீங்க. ஆனால் தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அப்போது நான் பட்ட கஷ்டத்துக்கும் இன்றைக்கி எங்கள் அம்மா படுற கஷ்டத்துக்கும் யார் பதில் சொல்கிறது? ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடையை ஒருவேளை எடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனையை நான் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் சத்யா ரொம்ப கோவமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. மீனா பக்கத்தில் வராங்க. என்னையை பழி வாங்குறதுனா என் முகத்துக்கு நேராக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ரோஹிணி. அதை விட்டுட்டு என்னையை பழி வாங்குறேன்னு சொல்லி என் குடும்பத்தை பழி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தில் இருக்க ஆட்களை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயத்த பேசினாலோ உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருதில்லைன்னு சொல்ல, மீனா அந்த குடும்பத்தில் தான் யாருமே இல்லையே. குடும்பமே இல்லாதப்போ அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுனால தான் எங்கே நம்ம மாட்டிப்போன்ற பயம் அந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட அடிக்கடி என் மாமா பற்றி பேசாத, எங்கள் அப்பாவை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது. இப்போ தெரியுதா அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுங்க. அன்னைக்கு அவங்க அப்பாவை பற்றி பேசினால அவங்க அம்மா பற்றி பேசும்போதும் என் குடும்பத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லி நேரடியாகவே என்கிட்ட வந்து பேசுனீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் பண்ணிட்டுருக்கீங்க? என் குடும்பத்தை பற்றி கூட பேசலை. அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு எந்த வேலையை செய்யக்கூடாதோ அவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்கீங்க. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்னங்க தண்டனை கொடுக்குறது? சத்யா சொல்கிறதான் சரி, நீ கம்ப்ளைண்ட் கொடுடா சத்யா அப்படின்னு எங்கள் மீனா சொல்ல, இங்கே ரோஹிணிக்கு பயம் கண்டு போயிடுது. இங்கே வேறு வழி இல்லாமல் உடனே சந்திரா காலில் கீழே விழுந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சந்திரா காலில் விழுத உடனே சத்யா சொல்கிறாங்க, எங்களுக்கு இது மட்டும் பத்தாது, நீங்கள் பண்ண பாவத்துக்கு தண்டனையா அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க சத்யாவை. இந்த வீடியோவை நான் என்றைக்குமே டெலீட் பண்ண மாட்டேன். அவங்க வாயாலேயே இங்கே கொடுத்த வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எங்கள் அக்கா வாழ்க்கைக்கும் மாமா வாழ்க்கைக்கும் இந்த வீட்டில் எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அதனாலேயே சொல்கிறேன், இனிமே இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கும். ஏதாவது பிளான் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அடுத்த நிமிஷம் நான் ஸ்டேஷனுக்கு தான் போவேன் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு எங்கள் சத்யா மிரட்ட செய்ய, அதை பார்த்துட்டு நிற்கிற ரோஹிணி அதிர்ச்சி பொங்க பார்த்துட்டு நிற்கிறாங்க. அதை விட அதிகமான கோபம் இங்கே விஜயாவுக்கு தான் இருக்குது. விஜயா எங்கள் ரோஹிணியை பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. வாமினா, இதுக்கப்புறம் இந்த பார்லர் அம்மா இனி என்ன பண்ணாலும் இனி நான் பார்த்துட்டு பொறுமையாகவும் இருக்க மாட்டேன். இனிமேல் இதுங்களுக்காக இறக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து போகிறாங்க. ரோஹிணி, நீ எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தேன்னு அங்கே மனோஜ் கேட்க, இங்கே ரோஹிணிக்கு வந்துட்டு இங்கே காலில் விழுந்தது, அவங்க மிரட்டினது, இது பற்றின நினைப்பு மட்டுமே தான் ரோஹிணிக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. பத்தாத்துக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கேவலப்படுத்தினது, இது எல்லாமே ரோஹிணிக்கிட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே இங்கே அவங்கள போட்டு வாட்டி வதைக்கவும் செய்து, அது மட்டும் இல்லாமல் சந்திரா காலில் விழுந்தது, இதெல்லாம் நினச்சிட்டு சத்யா வந்துட்டு இனிமே அந்த ரோஹிணியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவை தான் எங்கள் சத்யா எடுத்திருக்கவும் செய்கிறாங்க.